கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராளனுடைய விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. And by faith even Sarah, who was past child-bearing age, was enabled to bear children because she considered him faithful who had made the promise. தன்னை உருவாக்கினவர் அல்லது தனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் என்பதில் இந்த இடத்துல சாராள் அவர்களை நிலைத்திருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, சூழ்நிலையை பாருங்கள். எந்த விதமான நம்பிக்கை இல்லை. எல்லா காரியங்களும் மாறி போய்விட்டது. எல்லா விதமான மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சாராளுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சாராள் விசுவாசித்ததாக வேதம் சொல்லுகிறது. தேவன் சாராளின் இடத்துல சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக அதில் அவர் முழுமையாக தன்னை தாங்கி வழிநடத்துகிறவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் மாறிப்போவதில்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகுகிற தெய்வனும் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதியவர்களாயிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்டு ஏற்ற வேளையிலே நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். தேவன் குறித்திருந்த காலத்தில் கர்த்தர் உன் வாழ்வில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் வாழ்வில் நன்மையை செய்வார். சோர்ந்து போகாதே. அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நம்மை தூக்கி எடுத்தவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், குறித்த காலத்திற்காக தரிசனங்களையும் அவருடைய வார்த்தையும் வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளையை இந்த நாளிலும் கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி. அன்று சாராளின் இடத்திலே பேசின ஆண்டவர், இன்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். தேவைகளோடு, நம்பிக்கையோடு இந்த காரியங்களின் வாழ்வில் நடந்தால் நன்மையா இருக்குமே என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக. நன்மையின் ஈவுகளினால் திருப்தியாக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை மாற்றி கர்த்தருடைய கரம் உயர்த்தப்படுகிறது. இன்று அவர்கள் நன்மையான ஈவுகளை காணும்படியாய் அப்பா, காத்திருக்குதலின் நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் துவங்குகிறதை இவருக்காய் ஸ்தோத்திரம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் இன்றே அதை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.